எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நீங்கள் திருப்பூரில் அண்ட் கோயம்புத்தூரில் எல்லோரும் ஃபில் பண்ண ஃபார்ம்ஸு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க வந்து ஒருத்தரை வந்து ஒரு நாளைக்கு என்னோட பேட்டி எடுக்க சொல்லி வீடியோ போடுறதா இருந்தோம். அதை வந்து இப்போ டீம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி யாருன்னு செலக்ட் பண்ணிடலான்னாங்க. C257 C160 திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவ்வளோ பேர் எங்கள் ஸ்டாலுக்கு வந்து அன்பு செலுத்தி காட்டினீங்க. திருச்சியில் எங்கள் ஸ்டாலில் வந்து இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுங்க. திருச்சி புக் ஃபேர் 10 நாள் இருக்கும். எல்லோரும் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். படிப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப யோசித்தேன். தட் இஸ், படிக்கிறதுனா இவ்வளோ புஸ்தகம் படித்தேன். சில பேர் டிகிரி வாங்கினதான் சொல்லுவாங்க. சில பேர் நான் கற்றுண்ட பாதையில்தான் சொல்லுவாங்க. சில பேரால் வந்து இன்னொருத்தருக்கு இதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதை ஒரு அட்வான்டேஜாக சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆனால் முக்கால்வாசி டிகிரி பட்டத்தை வாங்கி எடுக்கிறத ரொம்ப பெரிய எஜுகேஷன்னு நினைப்பாங்க. ஆனால் எஜுகேட்டட் டிரிலெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நல்லா படித்து டப்பா அடிச்சிருப்பான், அவனுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. அவன் படித்ததையே அவன் புரிஞ்சுன்னு படிச்சிருக்க மாட்டான். அதனால் ஃபைன்மேன் என்ன சொல்லுவார்னா, கற்றுக்கிறதுங்கிறது வந்து என்ன கற்றுக்கிறேன்னா, நீ கற்றுக்கிறத வந்து ஒரு 5 வயசு பையனுக்கு, ஒரு 5 வயசு குழந்தைக்கு, அவன் அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா ஒரு கான்செப்ட்டு, நீ ஒன்றுமே கற்றுக்கல அப்படின்வார். எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, அது எனக்கு ஒரு 5 வயசு குழந்தையால் கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த விஷயம் எனக்கு தெரியலங்கிறது தான் அர்த்தம். பட் இது எஜுகேஷனானால் என்ன கேட்டால் இல்லை, எஜுகேஷன் இல்லை. என் ஒய்ஃப் சொன்னபடி இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, 35 லைஃப்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதலான்னு நினச்சேன். ஆக்சுவலி 35 பேருக்கு மேலே இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தணுங்கிறதுக்காக 35 பேரோடு நிறுத்திக்கிட்டேன். அந்த 35 பேரில் வந்து சில ஃபிலாசபர்ஸ் இருக்காங்க, சில எக்கனாமிஸ்ட் இருக்காங்க, சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, சில ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறாங்க, சில சயின்டிஸ்ட் இருக்காங்க. இது மாதிரி வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு நான் எழுதும்போது ஒரு 3-4 பேரை நான் இங்கே சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு காமன் த்ரெட் இருந்தது. இன்னும் பயங்கரமாக படிப்பறிவாளி இருந்தாலும் இவங்க படித்தவங்கன்னு நான் ஏன் மதிக்கிறேன் அப்படிங்கிறத 3-4 வாட்டி சொல்லுவேன். ஒன்று சார்லி மங்கர், இன்னொன்று இப்போ நான் சொன்ன ரிச்சர்ட் ஃபைன்மேன், 3வது மன்மோகன் சிங். இந்த 3 பேரும் 3 விதமான ஆட்கள். சார்லி மங்கர் வந்து அப்படியே டப்புன்னு கட்டிங்காக ஒரு ஆன்சர் சொல்லுவார். இப்போ நீங்கள் பிட்காயினை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், பீஸ் ஆஃப் டேஷ் டேஷ் அப்படின்வார். அதாவது மல்லத்தோட மோசமாக ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் கிரிப்டோ அப்படின்வார். ஏன்னா கிரிப்டோ ஒன்றுமே இல்லை, என்ன ஒரு டெக்னாலஜி க்ரியேஷனு, அதை மனுஷன் யூஸே பண்ண மாட்டான். ஏன்னா மனுஷனுக்கு அந்த நம்பிக்கை இருக்க திரும்பி கிடைக்குன்னு. ஆஸ் லாங் அஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை நம்புகிறாங்கன்ன வரைக்கும் ஒருத்தரை மாற்றி அதை வாடிட்டே இருப்பாங்க, விலையை ஏற்றுவாங்க, விலையை இறக்குவாங்க. அதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு அவர் கேட்டார். இது மாதிரி அவரை பல விஷயங்கள் கேட்டபோது, அவர் வந்து எலான் மஸ்க் பற்றியும் டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும் கேட்டபோது அவருக்கு அது மாதிரி ஆள் தான். அவர் ஒரு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சப்போர்ட்டர். இவர மாதிரி கிடையாது, பஃபட் மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் சப்போர்ட்டர் கிடையாது. ஆனால் 2 பேருமே ரைட் விங் ஆளுங்க. இவரும் ரைட் விங் ஆள், ஆனால் இவர் சென்டர் ரைட்டு. அதனால் இவங்க 2 பேரை பற்றி பளிச்சுன்னு ஒரு லைனில் சொல்லுவார். அந்த என்ன லைன்னு நீங்களே தேடி பார்த்துக்குங்க. பட் ரொம்ப பளிச்சுன்னு நறுக்குன்னு சொல்லுவார். இவங்க சரியில்லை 2 பேருங்கிறத நறுக்குன்னு சொல்லுவார். என்ன ப்ராப்ளம்னு இவங்களை ஏன் நான் ஷார்ட்டும் அடிக்க மாட்டேங்கிறதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இது மாதிரி பல விஷயத்தில் அவரோட ஆன்சர் வந்து ரொம்ப விட்டியாக ஷார்ப்பாக இருக்கும், டு தி பாயிண்ட். சம்டைம்ஸ் பஃபட் சொன்னப்போ நத்திங் மோர் டு ஆட் அப்படிம்பார். அவரோட மெயின் திங் வந்து இன்வர்ஷனுங்கிற பிரின்சிபல். அது ப்ராப்ளம்லேருந்து ஆன்சருக்கு போகிறதுக்கு பதிலாக ஆன்சர்லேருந்து ப்ராப்ளமுக்கு போகிறது ஈஸியர்னு நினைக்கிறவர். லைஃப்பில் ஐ ஃபவுண்ட் இட் ட்ரூ. அடுத்தது ஃபைன்மேன். அவர் பண்ணாத வேலையே கிடையாது. அவர் ஒரு பெரிய ஃபிசிஸ்ட்டு. ஆனால் அவர் பேஞ்சோவை ஆடுவார், நைட்டில் போய் பாரில் உட்காந்துட்டுருப்பார், என்னெல்லாமோ பண்ணுவார். அவர் வந்து
சின்ன வயசில் ரேடியோ ரிப்பேர் பண்ணி சம்பாதிச்சார். அண்ட் ஒரு பெரிய தியரிக்கல் ஃபிசிஸ்டாக இருக்கும்போது பேசிக் கோர்ஸ் கேல்டெக்குங்கிற யூனிவர்சிட்டியில் பேசிக் கோர்ஸ் ஒன்று நடத்தினார். இந்த ஃபிசிக்ஸோட ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கோர்ஸை அவர் நடத்தினார். அந்த புஸ்தமாக அப்புறம் அதை போட்டாங்க. அந்த லெக்சர்ஸை வாங்கி கேட்ஸ் வந்து உலகத்துக்கே ஃப்ரீயாக கொடுத்துட்டார். அந்த புக்கு பேர் ஃபைன்மன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ்னு. நிஜமாகவே நீங்கள் ஃபிசிக்ஸ் கற்றுட்ருக்கீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபைன்மன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் படித்தா தான் தெரியும். ரொம்ப ஈஸியில் நான் முன்னாடியே சொல்லிடுறோம். அண்ட் நம்மகிட்ட ஃபைன்மன் இல்லை பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் உடஞ்சும் போது அந்த ஓரிங்கோட ப்ராப்ளம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார், காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி. இவர் ஒரு ஆள். மூணாவது ஆள் உங்களுக்கே தெரியும், மன்மோகன் சிங். 47லேருந்து 91க்கு வந்து இந்தியாவோட தலையெழுத்தே மாற்றிட்டார். ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்காமல் போவாங்க, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த 3 பேருக்கும் என்ன காமன்? 3 பேரும் 3. இவர் வீக்கு, பேசவே மாட்டார்னு இவர் என்னெல்லாமோ பேசியிருக்காங்க. ஆனால் இவர் ரெகுலராக ப்ரெஸ்ஸை சந்திப்பார். அந்த 10 வருஷம் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தபோது 250க்கு மேலே ஸ்பீச் இருக்குது. அதெல்லாம் எவனுக்கும் படிக்கிறதுக்கு பேஷன்ஸே இருக்காது, அது வேறு விஷயம். இந்த 3 பேரும் என்னென்னா, எஜுகேஷன்னா என்னென்னு டிஃபைன் பண்ணுறதுல மற்றவன் பேசினான்னு வைங்க, பொறுமையாக கேட்பாங்க. நம்ம முட்டாள்தனமாக பேசுவோம், சம்டைம்ஸ் அடி முட்டாள்தனமாக இருக்கும். அப்போவும் அவங்களுக்கு கோபமே வராது. ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி உட்காந்து இவ்வளோ முட்டாள்தனமாக பேசுகிறான்னா நம்மளுக்கெல்லாம் உடனே பற்றிட்டு வந்துடும். என்னடா இப்படி பண்ணுறான், நம்ம எதாவது பண்ணணுன்னு கோவம் கற்றுவோம், ஏதோ பண்ணுறோம். இந்த 3 மனுஷங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு கத்தி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. வேறு வேறு டோனில் பேசுவாங்க. சார்லிலேருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் டோன் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஆனால் கோச்சிக்கவே மாட்டாங்க. சார்லி சொல்லுவான், நீ முட்டாளாக இருந்தால் அது உன் ப்ராப்ளம்மா. இது இவன் சிரிச்சுக்கிட்டே விட்டுருவான். நம்ம ஃபைன்மேன் மன்மோகன் சிங் ஒன்றுமே சொல்ல மாட்டார், நீங்களாக பார்த்துக்கங்கன்னு விட்டு போயிடுவார். இதில் ஏன் இந்த 3 எஜுகேஷனுக்கு என்ன காமன்னா, யார் என்ன பேசினாலும் தே வில் நாட் லூஸ் தேர் டெம்பர். முட்டாள்தனமாக அருகட்டத்தனமாக பேசினா கூட அவருக்கு வந்து டெம்பரே போகாது. டிமானிட்டைசேஷனுங்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவருக்கு நல்லா தெரியும். நானே பேசியிருக்கேன். அது வேலை செய்யாதுன்னு தெரியும். நம்மகிட்ட ஆட்சி கையில் இல்லை, பண்ணுறவன் பண்ணி தான் வாங்கிறதையும் நம்மளுக்கு தெரியும். அவர் கோபமும் படலை, கத்தவும் இல்லை. ஒன்லி பார்லிமெண்ட்லேருந்து ஆர்கனைஸ் லூட் அண்ட் ப்ளண்டர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். நிறைய பேருக்கு பிளாக்கை ஒயிட்டாக மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், கடந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை அவர். நம்ம இல்லை, நான் மக்கள் வேற எவனையோ போட்டான், அதுக்காக நம்ம கோச்சிட்டு டெம்பர் லூஸ் பண்ணின்னு கத்தி என்ன போகுது? ஒன்றும் போகுது இல்லை. ஸோ வாயை திறக்கல, தப்புன்னு சொல்லிட்டாரு, ஆர்கனைஸ் லூட் அண்ட் ப்ளண்டர்னு சொல்லிட்டாரு, முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் 3 பேரையும் நான் சொல்லிட்டேன். மஸ்கை கடிக்கிறதா இருக்கட்டும், ட்ரம்ப்பை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், டெட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக வரும். அவர் கவலையே பட மாட்டார். பஃபெட் தப்புன்னு சொல்லுன்னா சொல்கிறார், அவர் ஃபீல் பண்ணான்னா சொல்கிறார். அவரோட கான்ஃபிடென்ஸையும் எஃபெக்ட் பண்ணாது, அவரோட ஒரு கோபமே வராது. ஹார்ஷாக சொல்லுவார், ஆனால் கோவப்படாமல் சொல்லுவார். இவங்க 3 பேருமே அதில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு ரியலி படித்த மனுஷன்னா சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுனா சூரியன் நாயை குலைக்கக்கூடாது, அப்போ தான் அது சூரியன். இதுதான் இந்த 3 பேருக்கும் காமன். சூரியன் நாய், நான் நாய், மன்மோகன் சிங் சூரியன். நான் மன்மோகன் சிங் ஏதாவது பேசினேன்னா அவருக்கு வருத்தமே படலை. நீங்கள் எல்லாம் எவ்வளோ திட்டியிருக்கோம் அவரை, ஒரு நாளே கூட வருத்தப்படலை, ஒன்றுமே சொல்ல. ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீன்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் அந்த மனுஷன் போய் சென்ட்டான், நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம், கேம் ஓவர் சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஆள் பண்ண டீல் கையில் இருக்குது, இப்போ நடந்த டீல் உங்கள் கையில் இருக்குது, எது பெட்டர் நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. இதுதான் படித்தவனுங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எனக்கு ரொம்ப நாள் புரியல, ஒரு 6-7 வருஷமாக தான் புரிஞ்சுது. ஆனால் நாக்கை கட்டணும்னு அன்னிலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும் வாழ்க்கை. நன்றி.
வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.